Good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா reproduction and modification in plants. ஸோ இதை ரெண்டு பார்ட்டாக நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா நிறையா இருக்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு நோ ஆல்ரெடி தட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஹாவ் ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஒரு செடி பூக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தண்டு இருக்கும் இல்லையா, ஒரு ரூட் இருக்கும் இல்லையா, வேர் இருக்கும், அப்புறம் இலைகள் இருக்கும். They are all called vegetative organs. Flowers, fruits and seeds in a plant are called reproductive organs. அதெல்லாம் வந்து வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது ஒரு பூ, ஒரு பழம், இல்லைன்னா அதோட கொட்டைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். அதெல்லாம் வந்து இன்னொரு மரமாவோ செடியாவோ வளர்கிறதுக்கு அதெல்லாம் உதவி செய்கிறது. ஸோ இதை தான் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரீப்ரொடக்ஷன். We can see from this activity what watermelon plant is produced from that seeds. Watermelon, அதாவது தர்பூசணின்னு சொல்லுவோம்ல, plant is produced from that particular seeds. Potato plant is not from seed but from the stem tuber, that is vegetative part. So அதே இது பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டேட்டோ, ஓகே, பொட்டேட்டோன்னா உருளைக்கிழங்கு இல்லையா. அந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு சீடு கிடையாது. அது வந்து நம்ம அந்த பொட்டேட்டோவே என்ன செய்வோம், மண்ணில் புதைக்க வச்சு அதில் இருந்து தான் அது, அப்போ அந்த ஸ்டெம்பில் இருந்து தான் என்ன செய்யுது, அந்த ரூட் வந்து அந்த இதில் இருந்து தான் வருது. சீட் இஸ் நாட் ஓன்லி த சோர்ஸ் ஆஃப் நியூ ஜென்ரேஷன். அப்போ இங்கே என்ன தெரியுது அப்படின்னா விதைகள், ஓகே, விதைகள் மட்டுமே என்ன கிடையாது, ஒரு புது செடிகள் உருவாகிறதுக்கு அது மட்டுமே காரணம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, த ப்ராசஸ் பை விச் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் தியர் ப்ரொடக்ஷன் நம்பர் இஸ் கால் ரீப்ரொடக்ஷன். ஒரு அனிமலாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மரங்கள் செடிகளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குழந்தைகள் இல்லைன்னா தங்களுடைய ஜென்ரேஷனை, ஓகே, வம்சத்தை வந்து விருத்தி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரம்ஸ்டிக் ட்ரீ கேன் பி க்ரோன் ஃப்ரம் போத் சீட் அண்ட் ஸ்டெம் கட்டிங். ஸோ நீங்கள் இதே மாதிரி முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதத்துலேயும் அது வரும். ஒன்று விதைகள்னாலும் வரும், இன்னொன்று நீங்கள் அதை மரத்தை வெட்டி வச்சாலும் அது தழுத்து வரும். ஸோ ரெண்டு இதாகவும் என்ன பண்ணும், அது ரீப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ வென் பிளான்ட்ஸ் ஆர் ரீப்ரொடியூஸ் ஃப்ரம் சீட்ஸ் வி கால் தம் அஸ் அ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி விதைகள் இருந்து வர்றது பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படி சொல்கிறோம். All other ways of reproduction without seed are called asexual reproduction. ஸோ விதைகள் இருந்து வர்றதெல்லாம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். விதைகள் இல்லாமல் இந்த மாதிரி வெட்டி வைக்கிறது, குச்சி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கம்பு வைக்கிறது, குச்சி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வர்றது எல்லாமே, இப்போ ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா குச்சி வச்சு வர்றதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா asexual reproduction. ஸோ இப்போ இது வந்து reproduction in plants. எப்படி உருளைக்கிழங்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், தர்பூசணி விதை போட்டு எப்படி வருது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சீட் இஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த ஃப்ளவர் பை த ப்ராசஸ் ஆஃப் போலினேஷன் ஆர் ஃபெர்டிலைசேஷன். அது போலினேஷன் அப்படி சொல்லுவாங்க, போலினேஷன் இல்லைன்னா ஃபெர்டிலைசேஷன். This is known as sexual reproduction. To understand how seeds are formed in the flower, first we need to understand the parts of flower. ஒரு ஃப்ளவர் பூக்களுடைய இந்த பார்ட்ஸ், அதோடைய என்னெல்லாம் இருக்குது பூவில் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். ஓகே, parts of flower. Let us compare few buds and opened flowers of hibiscus and datura. Okay, datura. Observe a bud and open flower of hibiscus and datura. We can tabulate the characteristics of hibiscus and datura flower as below. ஸோ பட் ஹைபிஸ்கஸ் பார்த்தீங்கன்னா பட்டில் எப்படி இருக்கும், அது ஓப்பன் ஆனோடனே எப்படி இருக்கும். ஸோ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு க்ரீனு சேப்பிள்ஸ் இருக்கும், பிரைட் ஓப்பன் பண்ணோடனே பிரைட் கலரில் பெடல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இதழ்கள் வரும். பட்டில் இருக்கும்போது கர்டில் பெடல்ஸாக இருக்கும், இங்கே வந்து எக்ஸ்பெண்டட் பெட்டல்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த பெட்டல் அப்படிங்கிறது அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதா பெட்டல் அப்படி சொல்கிறோம். ஸோ ஸ்மால் டியூப் வித் எல்லோ லூப்ஸ் ஆந்தர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இங்கே எக்ஸ்பெண்டட் டியூப் வித் எல்லோ லூப்ஸ் ஆந்தர்ஸ். ஸோ மஞ்சள் கலரில் மேலே என்ன இருக்கும்னா அந்த ஆந்தர் அப்படி சொல்லக்கூடிய மகரந்தம் செய்யக்கூடிய அந்த பொருட்கள் வந்து அதில் இருக்கும். ஓகே, அதாவது டட்டூராலா ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். ஓகே, எல்லோ கலர் ஆந்தர்ஸ் இருக்கும், அதே மாதிரி எல்லோ கலர் இருக்கும். எக்ஸ்பெண்ட் ஆனால் எப்படி இருக்கும், இது வந்து ஒயிட் கலர், அது வந்து ரெட் கலர், இது ஒயிட் கலர். ஓகே, சரி. ஸோ ஈச் ஆஃப் தீஸ் green leaf like structure present as an outermost layer is called sepal. ஸோ அந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல அதை வந்து செப்பல். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெட்டல்ஸ் அப்படிங்கிறது அந்த இதழ்கள்.
ஓகே, ரோஜா இதழ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதழ்கள். செப்பல் அப்படிங்கிறது வந்து அந்த கிரீன் கலரில் இருக்கிறது அந்த இது. திஸ் outermost ring of sepal is called as scales. Okay, petals are largest part of flower. They are often attractive, bright color, sometimes sweet scent and attract the insects. சிலது பார்த்தீங்கன்னா பிரைட் கலரில் இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும். ஸோ அதனால வந்து இந்த பூச்சிகள்லாம் வந்து அது கூட வரும். திஸ் ரிங் ஆஃப் பெட்டல்ஸ் டுகெதர் இஸ் கால் கொரோலா. ஓகே, இதெல்லாம் சேர்ந்தது கால் தான் கொரோலா. ஓகே, அந்த அவுட்டர் மோஸ்ட் செப்பல்ஸ் இஸ் கால்ட் அஸ் கல்லிஸ். ஓகே, செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து செப்பல்னு சொல்கிறோம். பெட்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த அப்போ ஸ்டெம்மனுங்கிறது அந்த எல்லோ கலரில் இருக்கிற அந்த விஷயங்கள் தான் ஸ்டெம்மன். அப்புறம் பிஸ்டில். ஸோ இதில் போலினேஷன் எப்படி நடக்குது? போலன் கிரெயின்ஸ் ரீச்சஸ் த ஸ்டெக்மா. ஸோ இங்கே ஃபெர்டிலைசர் சீட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத அந்த பிக்சரில் போட்டிருக்காங்க. சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாம். So inside corolla in hibiscus we can observe a long tube on which many stamens are arranged. Stamen-ங்கிறது வந்து அந்த green கலரில் வந்து அந்த yellow கலரில் இருக்கிறதா. But in Tantura we can see only 5 stalled structure stamens. This ring or whole of flower is called androsium. Okay. Each stamen consists of 2 parts, stall called filament and a loop called anther. If you touch these loops in a mature flower, we can get a powdery substance called pollen grains, இல்லைனா மேல் reproductive parts. நீங்கள் அந்த எல்லோ கலர்லேயோ அந்த இதை வந்து தொட்டிங்க அப்படின்னா, அதாவது நல்லா மலர்ந்த அந்த பூவில் உள்ள மேலே அந்த ஃபிலமெண்ட்டை தொட்டிங்க அப்படின்னா ஒரு பவுடர் மாதிரி தெரியும். ஒரு மாதிரி கையில் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒரு பவுடர் இது இருக்கும். ஓகே, இன்சைட் ஆண்ட்ரோசியம் ஹோல் we can find a female reproductive part of a flower called gynosium. Okay, gynosium. You will find this part with a swollen bottom part. Okay, this is a ovary. Seeds are produced in this part. On the top of the ovary there is a cylinder tube like structure called style. The top most sticky type of style is called stigma, and pollen grains are issued by the stigma, and this is the fourth hole of the flower. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ளவர் இருக்குது, இன்கம்ப்ளீட் இருக்குது. கம்ப்ளீட்னா என்ன அப்படின்னா அந்த 4 ஹோல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது கலீஸ், கொரோலா, ஸ்டெமன்ஸ் அண்ட் பிஸ்டில்ஸ் ஆர் ப்ரெசண்ட், அந்த மாதிரி இருக்கிறது கால்டு தான் கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏதாவது ஒன்று வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா இன்கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால என்ன பண்ண முடியாது, ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று அதில் மிஸ்ஸிங் இருக்கும், அதுக்கு கால் தான் இன்கம்ப்ளீட் flower. Okay, the inclinate flowers are unisexual flowers. They have 2 types of unisexual flowers, male flower and female flower. ஸோ அங்கே என்ன பண்ணிடுறோம்னா அதுவே ரீப்ரொடக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட் ஃப்ளவர். அப்படி பண்ணலை அப்படின்னா ஒன்று வந்து ஆண் பூவாகவும் இன்னொன்று பெண் பூவாகவும் என்ன செய்கிறாங்க, பெண் ஆண் பூ அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சுடுறோம். ஓகே, the flower with androsium and without gynosium is called male flower, and the one with gynosium and without androsium is called female flower. So this is bisexual flower. Okay, so this is unisexual flower. So என்னக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஆந்தர் அப்படிங்கிற அந்த பிங்க் கலரில் ஒரு இது இருக்குல்ல, அது இல்லாமல் இருக்கிறது வந்து யூனிசெக்சுவல். ஓகே, ஸோ அதுதான் வந்து மகரந்த சேர்க்கைக்கு அது யூஸ் ஆகுது. ஸோ அது இங்கே வந்து இல்லை. புரியுதா? சரி, போலினேஷன் என்ன? we know the flowers of pumpkin are unisexual, that is some flowers are male while many are female. சிலர் மேலாக இருக்கும், சிலது ஃபீமேலாக இருக்கும். ஓகே, பம்ப்கின் பார்த்துருப்பீங்க இல்லையா? we can easily identify the male and female flower buds of a pumpkin even before they blow. To understand how flower develops into fruit, let us perform an experiment on the pumpkin plant. The process by which pollen grains reach stigma is called pollination. Okay, the flowers that receive pollen grains is called pollinated flower, while the one that did not receive pollen grains are called unpollinated flower. ஸோ அப்போ pollination இங்கே வந்து நடக்குது. அப்போ மேல் ஃபீமேல் அந்த 2 இது இணைகிறது வந்து இந்த போலினேட்டர்னா ஒன்று இன்செக்டால் நடக்கும், இல்லை காற்றுனால நடக்கும். இப்படி நிறைய விஷயங்களை இந்த போலினேஷன் நடக்கும். ஓகே, we transfer the pollen grains from male flower to female flower. This is an artificial
pollination. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல் அப்படிங்கிறது நிறைய விதத்தில் நேச்சுரல் நடக்கும். அதை நான் சொன்னேன், இன்செக்டால் நடக்கும், காற்றுனால நடக்கும் இல்லையா, காற்று பறந்து போய் ஃபீமேல் வந்து மேல் கூட சேர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் பேட்ஸ் ஆல்சோ என் ஏஜெண்ட் ஆஃப் போலினேஷன் இல்லையா. அந்த பறவைகள் வந்து அதை என்ன செய்யுது, போலினேட் பண்ணுறதுக்கு இது பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. They help to carry pollen from one flower to another. The pollen grains stick to their legs, wings or abutment when they move from one flower to another. ஸோ ஏன்னா அது கால்லையோ இல்லைன்னா அந்த சிறகுகளையோ என்ன பண்ணுது, இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஒட்டிக்கும். ஓகே, அது அடுத்த ஃப்ளவரில் உட்காரும்போது என்ன ஆகுது, அங்கே வந்து ஒரு இது நடந்து அங்கே சீடோ ஃப்ளவரோ என்ன, இது வந்து கிராஸ் போலினேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, when you shake stem and pollen grains fall. நீங்கள் வந்து அந்த ஃப்ளவரை வந்து லைட்டாக இது பண்ணிங்கன்னா, அசைச்சிங்கன்னா அதுலேருந்து என்ன ஆகும், போலன் கிரெயின்ஸ் வந்து கீழே விடும். ஸோ அது எப்படி நடக்கப்போ ஒரு காற்றுனால நடக்குது. ஓகே, அப்போ தன்னாலே என்ன செய்யுது, அது உளுந்து அது நடக்குது அப்படின்னா அது வந்து செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன் பார்த்தீங்கன்னா, self pollination plant do not need to produce pollen grains in a large quantity for a self pollination, but cross pollination plants need to produce pollen grains in large quantity to increase the chance of pollination. ஸோ ரெண்டுக்கும் புரியுதா? ஸோ கிராஸுங்கிறபோது இந்த ஒரு இன்செக்ட் தான் எடுத்துகிட்டு போகணும். அப்போ அங்கே நிறைய இருந்தால் தான் அந்த இன்செக்டில் அது ஒட்டிக்கும். அப்போ அது நிறைய இருக்கணும், அந்தளவுக்கு அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, போலன் கிரெயின்ஸை. பட் செல்ஃப் போலினேஷனில் அந்தளவுக்கு தேவையில்லை, கொஞ்சம் இருந்தால் அது கீழே உழுது காற்றுல அது வந்து போலினேட் ஆயிரும். Okay, it does not produce chances and characteristics of a new plants. Cross pollination does introduce variation in characteristics of new plants. Okay, so this is pollination in plants. So la beans, tomatoes commonly self pollinated arko. Okay, paddy is mostly self pollinated using a just gentle wind as a pollinating agent. Paddy, the agent that are helping in pollination are called pollinators. ஸோ எந்த ஏஜென்ட்னா இன்செக்ட்ஸ், அதெல்லாம் வந்து pollinators. In many plants, pollen have to come from some other flowers. This obviously in a case of plants which have distinct male and female flower like pumpkin. சிலதுலேருந்து மற்றதுலேருந்து வரணும். Such plants need cross pollination. Plants like apple, plums, strawberries, pumpkins are used insect for cross pollination. இந்த ஆப்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் தான் வந்து pollinate பண்ணுது. ஸோ அதெல்லாம் வந்து cross pollination. Fertilization. Through pollination, pollen grains reach a stigma. What happens to them after this? Substance produced on stigma causes the pollen grains to germinate. During the germination, a tube develops from the pollen grains which carries gametes and ultimately reaches female gamete inside the ovary through the style. Okay, this is the process of fertilization. Where is the female gamete located? Inside the ovary. Small rounded structure ovals are present. ஸோ இதான் வந்து இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ட். ஸோ எப்படி சீடு நடக்குது, பிளான்ட் எப்படி வருது, ஃப்ளவர் எப்படி வருது, ஆந்தர் எப்படி இருக்குது, ஆந்தர்லேருந்து அந்த போலன் கிரெயின்ஸ் இருக்குது. ஓகே, அது வந்து எப்படி உருவாகி எப்படி எக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ கட் ஓவரி அண்ட் ஃப்ளவர் போத் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் அப்சர்வ் த ஹோல்ஸ். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணுறோம், ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் சரிபாதியாகவும் கட் பண்ணுறோம். இப்படி சரிபாதியாகவும் கட் பண்ணால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, so compare mango, custard apple, peas. All these are single fruits, but custard apple has many small parts in it, each with a seed. Mango has a single seed and pea has many seeds. சிலதுல ஒரு விதை இருக்குது, சிலதுல நிறைய விதைகள் இருக்கு இல்லையா. In green part above fruit of brinjal and ladyfinger are sepals of flowers. In some plants after fertilization, sepal will not fall from fruit and remain or persist with the fruit. Custard apple is made of many fruits aggregated together. Mango outer skin and middle pulpy are edible and sweet. Pea is a fruit, is not fleshy but forms a covering pouch for many seeds. So இதெல்லாம் வந்து calyx sometimes persists with fruit. Petals wither, fall off, androecium, pistil remain, develop into fruit, style, stigma falls ovary. இதெல்லாம் ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நான் 2வது பார்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.